வரலாறு பற்றிய சில தொகுப்பு போடுறேன். ஒரு 23 லெசன் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதில் ஆன்சர் கீயோட அந்த தொகுத்து போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஐரோப்பியர்கள் வருகை. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு புதிய கடல் வழி கண்டுபிடித்த முயற்சியில் முதலில் இறங்கியவர்கள் போர்ச்சுகீசியர்கள். மாலுமிகளுக்கு பயிற்சி அளிக்க அறிவியல் பள்ளி ஒன்றை தொடங்கியதால் போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி மாலுமி ஹென்றி என போற்றப்பட்டார். கடல் பயணம் மேற்கொண்டவர். பார்த்தலோமியோ டயஸ் 1487, வாஸ்கோடகாமா 1498, பிரான்சிஸ்கோ டி அல்மேடா கிபி 1509, அல்போன்சே டி அல்புகர்க் 1510, பார்த்தலோமியோ டயஸ் கிபி 1487 முதலில் கடல் பயணம் மேற்கொண்டார். ஆப்பிரிக்காவின் தென்கொடி முனையை வந்து அடைந்தார். இங்கு புயல் அதிகமாக வீசியதால் புயல் முனை என பெயரிட்டார். புயல் முனையை கடந்து சென்றால் பல புதிய பகுதிகளை காணலாம். நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இதனால் புயல் முனை நம்பிக்கை முனை என அழைக்கப்பட்டது. வாஸ்கோடகாமா 1498 இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள கள்ளிக்கோட்டை வந்து அடைந்தார். இவரை வரவேற்றனர் கள்ளிக்கோட்டை மன்னர் சமோரின். வாணிப மையங்கள். கள்ளிக்கோட்டை, கொச்சி, கண்ணனூர். பிரான்சிஸ்கோ டி அல்மேடா போர்ச்சுகீசியர்களின் வாணிபத்தை கவனித்த முதல் ஆளுநர். நீல நீர் கொள்கை. 1509 அல்மெய்டா எகிப்தியர்களால் கொல்லப்பட்டார். அல்போன்சோ அல்புகர்க் போர்ச்சுகீசியர்களின் வாணிபத்தை கவனித்த இரண்டாவது ஆளுநர். 1510 பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவையை கைப்பற்றினார். தலைநகரம் கோவா. மலாக்கா தீவை கைப்பற்றினார். இவரது மறைவிற்கு பிறகு போர்ச்சுகீசியர் டையூ, டாமன், பம்பாய், இலங்கை, சால்செட், பசின், ஹீக்லி போன்ற பகுதிகளை கைப்பற்றினார். டச்சுக்காரர்கள் 1602 இந்தியா வருகை. ஹாலந்து நாட்டைச் சேர்ந்த மக்கள். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி. வாணிப மையங்கள். சூரத், மசூலிப்பட்டினம், நாகப்பட்டினம், சின்கரா, காசிம் பசார், பரோச், காம்பே, அகமதாபாத், பாட்னா. தலைமையிடம். 1610 புலிகட் என்று அழைக்கப்பட்ட பழவேற்காட்டின் கோட்டையை கட்டினார். டச்சுக்காரர்கள் கிபி 1623 அம்பாய்னா என்னுமிடத்தில் ஆங்கில வியாபாரிகளை கொன்றனர். இது அம்பைனா படுகொலை என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலேயர்கள் 1588 உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான ஸ்பானிய ஆர்மடா என்ற கப்பலை ஆங்கிலேயர்கள் தோற்கடித்து ஐரோப்பாவில் அதிக கடல் வலிமை பெற்ற நாடாக இங்கிலாந்து விளங்கியது. 1600 இந்தியா வருவதற்கு அனுமதி கொடுத்தவர் இங்கிலாந்து ராணி முதலாம் எலிசபெத். 1608 வில்லியம் ஆக்கிஸ் அனுமதி மறுப்பு. ஜஹாங்கீர் ஆட்சி. 1615 சர் தாமஸ் ரோ அனுமதி கிடைத்தது. ஜஹாங்கீர் ஆட்சி. வாணிப மையங்கள். சூரத், ஆக்ரா, பரோச், அகமதாபாத். 1639 பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில அதிகாரி சந்திரன் அரசிடமிருந்து ஒரு நிலப்பகுதியை விலைக்கு வாங்கி தற்கால சென்னையை நிறுவினார்.
1640 புனித ஜார்ஜ் கோட்டை. இங்கிலாந்து இளவரசர் 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகல் நாட்டு இளவரசி காத்ரீனை திருமணம் செய்து கொண்டமையால் மும்பை சீர்வரிசைக்கு கொடுக்கப்பட்டது. வருடம் 10 பவுண்டுக்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வாடகைக்கு விட்டனர். ஆயிரத்தி 1699ஆம் ஆண்டு அவுரங்கசீப்பின் அனுமதி பெற்று கொல்கத்தாவில் ஒரு வாணிப மையம் நிறுவப்பட்டது. வில்லியம் கோட்டை. டேனியர்கள் டென்மார்க் நாட்டைச் சார்ந்த மக்கள். வாணிப மையங்கள் 1620 தரங்கம்பாடி, 1676 கிராம்பூர், வங்காளம். பிரெஞ்சுக்காரர்கள் 1664 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. பிரான்ஸ் மன்னர் 14ஆம் லூயின் அமைச்சர் கால்பர்ட் ஆரம்பித்தார். 1668 சூரத் வாணிப மையம். 1669 மசூலிப்பட்டினம் வாணிப மையம். 1674 தஞ்சாவூரின் அருகில் ஒரு நிலப்பகுதியை வாங்கி பாண்டிச்சேரி தலைமையிடம் ஆயிற்று. 1725 மாஹி வாணிப மையம். 1739 காரைக்கால் வாணிப மையம். 1742 டியூப்ளே பிரெஞ்சு கவர்னராக நியமிக்கப்பெற்றார்.